வாங்க ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து ஃபோல்டிங் இருக்க பக்கம் நம்ம பக்கமும் இந்த கரை உள்ள பகுதி வந்து ஆப்போசிட் இருக்க மாதிரி நான் மடித்து வச்சுருக்கேன். அதே மாதிரி நீங்களும் மடிச்சுட்டு அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணிடுங்க. கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிட்டு நல்லா தேய்ச்சி விட்ருங்க. சுருக்கம் இல்லாமல் தேய்ச்சி விட்டுட்டு இப்போ நான் மடித்து தைக்கிறதுக்கு வந்து கீழே 1.5 இன்ச்சு அளவு விடுறோம். அதை வந்து ஒரு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் வந்து போட்டுருங்க. அந்த லைன் போட்டிங்கன்னா தான் நீங்கள் கரெக்டாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து இந்த ஸ்லீவோட ஹைட் பார்த்திங்கன்னா 5.5 இன்ச்சு, தையலுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து 6 இன்ச்சு வந்து நான் மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி கொஞ்சம் தள்ளி அங்கிட்டும் 6 இன்ச்சு மார்க் பண்ணிடுவோம். இப்போ அதையும் ஒரு லைன் போட்டுருங்க. இப்போ மேலேருந்து கீழே வந்து நான் 3 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணுறேன். அதை வந்து ஒரு லைன் போட்டுருங்க. லைன் போட்டு ஆம்கோல் ரவுண்ட் வந்து எனக்கு 7.25 இருக்குது. அதை 7.25 எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல வந்து நம்ம மார்க் பண்ணணும். கீழே வந்து ஸ்லீவ் ரவுண்டு வந்து எனக்கு 5.25 இருந்துச்சு. அதே மாதிரி 5.25 வந்து நான் ஒரு மார்க் பண்ணுறேன். தையலுக்கு வந்து 1.5 இன்ச்சு விடுறேன். மேலேயும் தையலுக்கு வந்து 1.5 இன்ச்சு. இப்போ இங்கே வந்து 3 இன்ச்சுக்கு வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது மாதிரி பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து சுருக்கம் இல்லாமல் ப்ளவுஸ் வந்து வரும். இப்போ இங்கேருந்து அப்படியே லைன் வந்து போட்டுருங்க. ஃபஸ்ட் இந்த 3 இன்ச்சுக்கு கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு மார்க் வந்து பண்ணிக்கோங்க. எதுக்கு அந்த 1/2 இன்ச்சுக்கு மார்க் அப்படின்னா, இப்படி வளைவு போடுறப்ப அந்த 1/2 இன்ச்சை வந்து தொட்டுட்டு போகிற மாதிரி தான் இருக்கணும். அப்படியே சின்னதாக லைன் போட்டுக்கோங்க. இதை வந்து அப்படியே நம்ம வந்து சிசர் கட் பண்ணி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் இது பண்ணி கட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சுருக்கம் எதுவும் இல்லாமல் நீட்டாக வந்து ப்ளவுஸ் இருக்கும். இது போன்ற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அனுப்புகிற வீடியோஸ் எல்லாம் நம்ம நோட்டிஃபிகேஷன் காட்டும். இதுபோல் தைச்சிட்டு உங்கள் கமெண்ட்டை வந்து சொல்லுங்கள். இப்போ அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். கட் பண்ணி எடுத்துகிட்டு கீழேயும் நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்க அளவு வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. நான் ஏன் இவ்வளோ ஸ்லோவாக சொல்கிறேன்னா, புதுசாக பழகுறவங்களுக்கு நல்லா ஈஸியாக பார்த்து புரியும். மேலே அந்த கார்னர் வந்து அஞ்சு போட்டுருங்க. சின்னதாக போடுங்க, ரொம்ப பெருசாக போட்டுறாதீங்க. அப்புறம் ஸ்லீவ் தைச்சதுக்கப்புறம் ஓப்பன் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.